இன்றைய செய்திக்கு ஆதாரமாய் இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகர் இடறி போவதற்கான காரணம் என்ன? அது ஆண்டவராகிய இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. அதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இயேசுவை பிடிக்க வர்றாங்க, அவர் பயப்படல. அவர் அடிக்க வர்றாங்க, அவர் பயப்படல. அவர் கேட்குறாரு, நான் உங்க கூட தானப்பா இருந்தேன், 24 மணி நேரம் உங்க கூட தான் இருந்தேன், என்ன நான் உங்களோட தான் பிரசங்கம் பண்ணேன், உங்க கூட தான் வாழ்ந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கிறதுக்கு தடியோடையும் கம்போடையும் இந்த ராத்திரியில் வந்திருக்கீங்களே. ஏன் ராத்திரியில் வந்தாங்க தெரியுமா? ஜனங்களுக்கு பயந்தாங்க. ஜனங்கள் அவரை ரபின்னு சொன்னாங்க, ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஜனங்கள் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இயேசுவையும் பிடிக்கணும், ஜனங்களும் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நைட்டு நேரமாக பார்த்து தனியாக பார்த்து பிடிக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலைகளை வரும்போது அவர் ஏற்கனவே தெரிந்தவராக இருந்திருக்கிறார், நம்மை பிடிக்க வருவார்கள். அவர் சாயங்கால நேரம் பேசின எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே தெளிவாக தெரியுது, இன்றைக்கி தான் என்னை பிடிப்பாங்க, என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகிற சூழ்நிலைகள் தெளிவாக தெரியாததினால் அவர்கள் இடறி போகிறார்கள். அப்போ அது எப்படி தெரியணும்? அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நமக்கு ஏன் தெரியல? அவர் பிதாவோடு இருந்தார், பிதா அவருக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கண்டிப்பாக வெளிப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். சரி, கண்டிப்பாக ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் எல்லாருமே நம்புறீங்களா? ஒருவேளை இயேசுநாதர் வர தாமதமாச்சுன்னா நம்ம எல்லாரும் மரித்து தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்மளோட கடைசி சத்துரு மரணம். அந்த மரணம் என்கிற சத்துருவை தாண்டாமல் ஒருவரும் போக முடியாது. ஊழியக்காரனாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், பிரபல்யமானவர்களாக இருக்கலாம், இன்னும் பிரபல்யமானவர்களாக இருக்கலாம், மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே நியதி தான், மரணம் என்கிற கிணறை தாண்டினால்தான் பரலோகம் போக முடியும். அப்ப எது வந்தாலும் நாம் இடறி போகாமல் இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. சில காலங்கள் காத்திருக்க வச்சாலே இடறி போயிடுறோம். சில காலங்கள் ஆண்டவர் காத்திருக்க வச்சாலே நம்மளை சரிப்படுத்துறதுக்காக நம்ம இடறி போயிடும். நம்மளை சீர்படுத்தி நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும்போது நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். இன்றைய தலைமுறைகள்கிட்ட இது தப்புப்பா, இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி வராதப்பா, இப்படி போகாதப்பான்னு சொன்னால் அவங்களால தாங்கவே முடியல. அப்போ யார் அவங்கள சீர்படுத்துறது? ஆண்டவராகிய தேவன் இல்லாமல் நம்மளை யார் சரிப்படுத்த முடியும்? யார் நம்மளை சரியான பாதையில் கொண்டு போக முடியும்? அப்போ இந்த வேதத்திலிருந்து இதை கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துட்டு போகலாம். நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் இங்கே சொல்லுகிறார், அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடருவான் என்றார். ஆண்டவர் இதை ஒரு அழகான விஷயத்தில் சொல்லியிருக்காரு. பகலில் ஒருத்தன் நடந்தா அவன் இடற வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய ஒளி அவனுக்கு கிடைக்குது. அவன் எப்படி போக வேண்டும், எப்படி வர வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டுறீங்க, பகல் வெளிச்சத்தில் நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டிட்டு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வெளிச்சம் தெரியும். அங்கே வெளிச்சம் இல்லாத போது இடறுதல் வருகிறது, வெளிச்சம் குறைவாகும் போது இடறுதல் வருகிறது. அப்போ ஆண்டவர் இதை லைட்டாக அவங்களுக்கு சொல்கிறார். பகலாக இருந்திருந்தா பகலில் 12 மணி நேரம் இருக்குது, பகலில் ஒருத்தன் இடற மாட்டான். பாருங்கள், அவங்க கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போ இதை என்ன சொல்கிறாரு? பகலின் பிள்ளைகள் தேவனின் பிள்ளைகள், ஆண்டவரின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மரணத்துக்கு பின்னாக வாழ்வை அறிந்தவர்கள், பரலோகத்தை தெரிந்தவர்கள், நித்தியத்தை அறிந்தவர்கள். அவனுக்கு மரணம் ஒரு பயம் அல்ல, அவனுக்கு இது தோல்வி அல்ல. அவன் என்ன செய்ய மாட்டான்? இடற மாட்டான். ஆனால் பிசாசின் மக்களுக்கு எதுவுமே தெரியாது. செத்து போன பிறகு என்ன செய்வோம் தெரியாது, செத்து போன பிறகு என்ன ஆகும் தெரியாது, என்ன நிலைமை வரும் தெரியாது, என்ன சூழ்நிலை வரும் தெரியாது, எப்படி வாழ போறோம் தெரியாது, மரணத்துக்கு பின்னான ரட்சிப்பு என்ன தெரியாது. அதனால அவர்கள் பயந்து போகிறார்கள், அவர்கள் இடறி போகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். பகலில் ஒருவன் நடந்தால் அவன் இடற மாட்டாதது போல வெளிச்சத்தின் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் தாண்டுவார்கள், இருளின் பிள்ளைகள் இடறி போவார்கள்.
இதான் இன்றைக்கு பல நேரங்களில் சபைக்கு வருகிறவர்கள் பாதியிலே போவது, பாதியிலே பின்வாங்கி போவது, மறுதளித்து போவது, ஆண்டவரை விட்டு போவது, தூரமாய் போவது, இவைகளெல்லாம் நடக்கிறதற்கு காரணம் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறவில்லை. இயேசுநாதர் என்ன சொன்னார்? நீ உன் வீட்டுக்கு வெளிச்சம்னு சொன்னாரா, உன் தெருவுக்கு வெளிச்சம்னு சொன்னாரா, இல்லை உன்னோட சுற்றி இருக்கிற ஆளுக்கு, உன் உலகத்துக்கே வெளிச்சம்னு சொன்னார். நம்ம யாரா? ஆனால் எப்படி இருக்கிறோம்? நம்ம கூட வேலை பார்க்குறவனுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளை உலகம் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்திலே அது இயேசுவை பின்பற்றும். ஏன்னா வெளிச்சம் தெரியும் போது இங்கே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவன் பயப்படுகிறவன் அல்ல, இவன் நம்பிக்கையற்றவன் அல்ல, இவன் பயந்து நடுங்குகிறவன் அல்ல, இவன் நம்மை போல் வாழ்கிறவன் அல்ல என்கிற அந்த காரியமே அவனுக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும். இவன் ஒரு வித்தியாசமாய் வாழ்கிறான், இவன் தைரியமாய் வாழ்கிறான், இவன் பயமற்றவனாய் வாழ்கிறான். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் எப்படி வைப்பாங்களாம், அது மாதிரி உங்களை ஒரு விளக்கு தண்டின் மேலே வச்சு அழகு பார்க்குறாங்க. நீ வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்தால் மட்டும் போதும், அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால தான் பக்தன் இப்படி பாடினார், நம்பிக்கையற்றோனா அலைந்த வேலை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே, நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேலை. கையை நல்லா தட்டுங்க எல்லாரும். பக்கமாய் வந்தனரே, பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்து, பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்து, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்கச் செய்து, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்கச் செய்து, ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன், எந்த ஆத்துமன். இன்றைய மக்கள் அநேகர் இருளிலே நடக்கிறபடினால் இடறி போகிறார்கள். ஐயோ எனக்கு ரொம்ப சோதனை, எனக்கு பெரிய சோதனை. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உனக்கு திராணிக்கு மேல நான் சோதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு, உனக்கு அப்படி ஒரு சோதனையே வராதுன்னு சொல்லிட்டாரு, தீமையில நான் ஒரு நாள் சோதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி வேதத்தை நம்ம உற்று பார்க்கும்போது தீமையில ஒரு நாள் நான் சோதிக்கும், அது நீயா ஏதாவது இச்சையினால சோதிக்க விழுந்திருப்ப, நீயா ஏதாவது போய் அதுக்குள்ள கையை வச்சிருப்ப. நான் அப்படி சோதிக்கிற தெய்வம் அல்ல, அப்படி நான் சோதிச்சாலும் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்கு இருளிலே நடக்கிறவர்கள் சோதனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் இடறி போக, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது. ஆனா தெய்வத்தோடு நடக்கிறவர்களுக்கு சகலத்தையும் தேவன் வெளிச்சமாக்குகிறார். ஏன்னா வெளிச்சம் வெளியரங்கமாக்குகிறது வரப்போகிறவைகளை. உண்மைதானங்க? வெளிச்சம் என்ன ஆக்கும்? நீங்க ஒரு லைட்டு போட்டவொடனே இங்க இருக்க எல்லா சேரும் தெரியும், லைட் ஆஃப் பண்ண உடனே எல்லா சேரும் மறைஞ்சிடும், லைட் ஆஃப் பண்ணால் நம்ம எல்லாருமே மறைஞ்சிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையை தெளிவாக்குகிறது, உங்கள் பயணத்தை தெளிவாக்குகிறது, உங்கள் லெக்கை தெளிவாக்குகிறது, உங்கள் நம்பிக்கையை தெளிவாக்குகிறது. அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும், இப்போ அவன் என்னை அடிக்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, வா போம். யூதர்களுமே அடிப்பார்களே, இப்போ தானே துரத்துனாங்க, அங்கேருந்து ஓடி வந்தோம், ஓடி வந்து இங்கே மறைஞ்சிருக்கிறோம், மறுபடியும் அதே ஊருக்கு கூப்பிட்றீங்களே ஆண்டவரேன்னு. அப்போ தான் சொல்கிறார், பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குப்பா, அது வரை வேலை செய்யணும்ப்பா, இப்போ என்னை அடிக்க மாட்டாங்க, வா எல்லாரும் போவோம், லாசருவை போய் எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து லாசருவை உயிரோடு எழுப்பி அங்கே தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்போ அவருக்கு தெளிவாக தெரியுது, இந்த இடத்துல அவன் கல்லெறிய மாட்டான். ஆனால் அவங்களுக்கு தெரியல, இவங்க கல்லெறிஞ்சாங்களே இதே ஊருக்காரன், இப்போ எப்படி இயேசுவை கல்லெறியாமல் விடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்போ இங்கே பயம் ஏன் வருது? நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏன் வருது? தேவனோட நடக்கிறது இல்லை, பாவத்தோடு நடக்கிறாங்க. தேவனோடு நெருங்கிறது இல்லை, பாவத்தோடு நெருங்குறாங்க. நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுவேன், தேவனற்றவர்களாய் நாம் நடக்கும்போது பயந்தவர்களாய் வாழ்ந்தோம், தேவனுடையவர்களாய் நாம் வாழும்போது வெளிச்சத்தில் நடக்கிறோம். அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். என்ன கேட்டீங்களா? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு ஆண்டவரே சொல்லிட்டார், அரிதுன்னு சொல்லிட்டார். ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிடலாமா, ஐஸ்வர்யவான் நுழைய முடியாதான். ஏன்னா அவன் இருளுக்குள்ளதான் இன்னைக்கு நிறைய பேர் கிடக்கிறான். பணம் வந்த உடனே விசுவாசத்தை விட்டுறான், பணம் வந்த உடனே தேவ சமூகத்தை விட்டுறாங்க, பணம் வந்த உடனே தேவ சமூகம் சின்னதாக தெரியுது அவங்களுக்கு.